ஐயோ சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு கோட்டு. எப்போ அது இல்லாமல் அர்ச்சனா வேற தளபதி ரசிகை, சும்மாவா இருப்பாங்க. பேங்கேல அவங்க வேற. கோட் எக்ஸ்பெக்டேஷன் படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ். எப்படி ஃபீல் பண்ண? ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு, சாங்ஸ் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது எப்படி ஒரு ஃபீல்னா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்னு வந்து சொல்லும். அப்போ நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஐயோ ஐயோ எப்படி ஐயோ சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு கோட்டு. எப்போ வரும்ட்டு நான் ஆர்வமாக துடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த படத்துக்கு. சில பேர் கலவையை மட்டும் வந்து இது நல்லா தான் சொல்கிறாங்க. அவனுங்கெல்லாம் கிடக்குறானுங்க ப்ரோ, பெக்கர் பாய்ஸ், அவனுங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் யுவன் மியூசிக் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யுவன் மியூசிக் எப்படி கேட்டுருந்தீங்க? மங்காத்தா எடுத்துருப்பீங்க. தான் பிடிக்கும் உங்களுக்கு? போதான் யுவன் வந்து பார்த்தீங்கன்னா தான் அவரோட இதெல்லாம் பிடிக்கும். அவருக்கு ட்ரக்ஸ்னு இன்னொரு பேர் இருக்கு. நம்மள வந்து நீங்கள் தளபதி தான் நம்ம ட்ரக்ஸ். நான் கோட் படம் ட்ரைலர் பார்த்தேன். நான் ட்ரைலர் வச்சுலாம் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து ட்ரைலர் வேறு மாதிரி இருக்குது, உள்ளே போய் உட்காந்து படமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்டா போனது கூட சம்டைம் இருக்குது, சம்டைம் ட்ரைலர் வேறு மாதிரி, படம் சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. படம் வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். ஈகரான் தளபதியை ஸ்க்ரீனில் காட்டினா போதும் ப்ரோ, நமக்கு அது மட்டும்தான். நமக்கு இப்போ இன்னொரு தடவை சொல்லி தளபதியை ஒரு ஃபோட்டோ காட்டினா போதும் ப்ரோ, அந்த படத்தோட ஒரு இமேஜ் நம்ம அங்கேயே ஸ்க்ரீன்லேயே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக. தம்பி இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, 2026 அப்போ வருத்தப்படுவீங்க. முதல்வர் ஆகிட்ட அப்புறம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க சார். ஆட்சியில் உட்காந்துட்ட அப்புறம் இங்கே நீங்கள் உட்கார முடியாது. ப்ரோ நம்ம ட்ரைலரை பற்றி இப்போ ட்ரைலர் வந்து எந்த அளவுக்கு சொல்ல போகுது? நம்ம ஸ்டாரும் ட்ரைலர் பார்த்தா உள்ளே போனோம். நம்மளை ஸ்டார் ஆக்கி வெளியே அனுப்பிச்சுட்டேன். அது இப்போ பார்க்க நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் விட்டுருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ஜா லைன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக போட்டனால விஜயானு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது கரெக்டாக இருக்கு. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க படத்துக்கு? வேற லெவல் ரேட்டிங் தான். வெங்கட் பிரபு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மங்காத்தை பார்த்துட்டு நான் அதில் செம்மையாக படந்தது. அந்த மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. அந்த மாதிரி நல்லா இருக்கும் விஜய்க்கு. வெங்கட் பிரபு மீடியாஸ்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வெங்கட் பிரபு வந்து பயங்கரமாக பதில் கொடுத்தாரு. அதை பற்றி நான் நினைக்கிறேன் மீடியா அவர் டக் லைஃப் கொடுத்துட்டு போயிட்டார்ல. நமக்கு ப்ரெஸ் மீட்டிட்டு இந்த டக் லைஃப் வேற லெவலில் கொடுத்துட்டு போயிட்டாரு. சார் அதெல்லாம் விடுங்க. கங்குவா ஏன் தள்ளி போட்டாங்க? பயந்துட்டாங்களா ரஜினி பார்த்து? தள்ளி போட்டாங்க. ஆமாம் தள்ளி போட்டாங்க. அண்ணன் மட்டுமா? அண்ணன் மட்டும்தான். அந்த ப்ரெஸ் மீட் அந்த இவனுங்க பேசுறதெல்லாம் அந்த ஜேர்னலிஸ்ட் பேசுகிறவங்க இப்படி இல்லை ஜேர்னலிஸ்ட் பேசுகிறவங்க இப்படி பேசுறது வந்து எனக்கு நல்லா படம் தெரியல. ஏன்னா நிறைய ஆக்டர் நிறையா படம் நடிச்சிருக்காங்க. அவனுக்குலாம் போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதானே? ஏன் இவரை மட்டும் போய் இத்தனை கேள்வி கேட்குறான்னு தெரியல. அவர் அந்த அரசியல் விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி தான் அவர் உள்ளே வருவார். அவ்வளோதான். நம்ம 2026 தெரிய போகுது. அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் இருப்பார், அவ்வளோதான். வேற ஒன்று. ஆமாம் கண்டிப்பாக. நம்ம இவ்வளோ கேவலமாக ஒரு இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் பேசணும்னு அவசியமே இல்லை. அதை நம்ம வெளிநாட்டிலேருந்து எவனோ ஒருத்தன் பார்த்து அது கீழே சப்டைட்டில்லாம் போட்டு காமிச்சானா அது இப்படி இருக்கும். அது கேவலமாக இல்லை இருக்கும் நமக்குலாம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ரெஸ் மீட்டில் இப்படி பேசுறது வந்து கொஞ்சம் வருத்தம். சர்க்காரில் தளபதி ஒரு ரிப்ளை கொடுப்பார் இல்லையா, அந்த டோனில் அவர் ரிப்ளை கொடுப்பாரு படத்தில். ஆமாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது காரணம் இப்படி தான். ஏன்னா இப்போ பயில் வராங்கிற அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆவலான்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அந்த பயில் வராங்க அவர் அழகாக சமாளிச்சிட்டார்ல, அது வேற லெவல் சமாளிச்சு வச்சார். டக்லைட் தான் சொல்ல முடியாது ப்ரோ. படம் வரணும்ல சொல்லிட்டு அது படம் சஸ்பென்ஸ் போயிருந்தாங்கல்ல. நினைக்கிறீங்க உங்களோட கருத்து? இல்லை படம் சூப்பராக கண்டிப்பாக வந்திருக்கு. வெங்கட் பிரபு இந்த அளவுக்கு சாங்காக பேசுறாருன்னா சூப்பராக வந்திருக்கு. அது இல்லாமல் அர்ச்சனா வேற தளபதி ரசிகை, சும்மாவா இருப்பாங்க. பேங்கேல அவங்க வேற. பையன் துடிக்கிறான்.